بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد. اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக 65வது அத்தியாயம் சூரத்து தலாக் சம்பந்தமாக, குறிப்பாக விவாகரத் சம்பந்தமான முக்கிய குறிப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கட்டளைகளையும் கவனித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, ذَلِكَ أَمْرُ اللَّهِ أَنْزَلَهُ إِلَيْكُمْ, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய கட்டளையாகும். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ, யார் அல்லாஹ்வை அஞ்சி உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். வயுக்திம் லஹு அஜ்ரா, அதே நேரத்துல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவமான கூலியாக ஆக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ذَلِكَ أَمْرُ اللَّهِ مَا هُوَ الْأَمْرُ, அந்த விஷயம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக போடக்கூடிய அந்த விடயம் என்ன அப்படின்னு கேட்டால், விவாகரத்து எப்படி இருக்க வேண்டும். என்ன பார்த்தோம் போன கிழமை? என்ன யாருக்காவது ஞாபகப்படுத்த முடியுமா? அதாவது திருமண சட்டங்கள், குறிப்பாக என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டளைகள் என்ன அப்படின்னு கேட்டா, தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை என்ன செய்யக்கூடாது? வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, வெட்டக்கூடாது. அந்த பெண்ணும் என்ன செய்யக்கூடாது? வீட்டை விட்டு போகக்கூடாது. அதே நேரத்துல ஃபைதா பலகன அஜலஹுன்ன, அந்த அஜல் கால வரையறை எவ்வளவு காலமும், தலாசத்த குரு, அந்த 3 சுத்தம் அல்லது அசுத்தம் அந்த காலத்தை அடைகின்ற வரைக்கும் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ فَارِقُوهُنَّ بِمَعْرُوفٍ, ஒன்னும் சேர்த்துக் கொள்றதா இருந்தா நல்ல முறையில சேர்த்துக் கொள்ளணும், பிரிச்சு விடுறதா இருந்தால் மரியாதையாக கண்ணியமான முறையில் பிரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல தவை அத்லின் மின்கும், என்னது? நீதியான சாட்சியாளர்களை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விவாகரத்துக்கு சாட்சியாளரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு தக்குவாவை சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்துல அல்லாஹ்விடத்திலே இந்த விடயங்களுக்கு ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பளிக்க வேண்டும். இந்த விவாகரத்துடைய விடயத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பளிக்க வேண்டும். இதையெல்லாம் இந்த கட்டளை, இந்த விடயங்கள் நான் சொல்லிவிட்டு, ஒரு பெண்ணுடைய அந்த காலம் எவ்வளவு இருக்க வேண்டும், அதாவது 3 மாதவிடாய் அந்த அளவு. அதே நேரத்தில் மாதவிடாய் வராத பெண்களுக்குரிய கால அளவு என்னது? 3 மாசம். அதே நேரத்துல ஊலாத்து அஹ்மாலின், கர்ப்பிணி தாய்மார்கள், அவருடைய கால வரை அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் என்று, இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல், இதான் கட்டளை. ذَلِكَ أَمْرُ اللَّهِ أَنْزَلَهُ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய கட்டளை என்னன்னு கேட்டா இந்த கட்டளை தான். என்னது? விவாகரத்துடைய இந்த சட்டங்களை யாரு நடைமுறைப்படுத்துகிறார்களோ, யாரு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்னது? யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, வயுதிம் லஹு அஜ்ரா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி இருக்கிறதே, இத மாதிரி அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹுடைய வேதன வசனங்களை எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை பாவ மன்னிப்பு கேட்காவிட்டாலும் என்ன செய்கின்றோம்? மன்னிக்கிறோம். அதே நேரத்துல அவர்கள் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியம் இருக்கிறதே, அதற்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? கண்ணியமாக இருக்கும். அவர்கள் செய்கின்ற அந்த வேலையை விட அதிகமாக கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏற்கனவே பார்த்தோம் என்னண்டா, இந்த சூறாவுடைய முக்கியமான உள்ளடக்கத்துல ஒண்ணு என்னது? தக்குவா. ஒவ்வொரு வசனத்திலுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு, இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா,
ஒமை எத்தகில்லாக, யாரு அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம லேசாக கடந்து போக முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு விடயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடராக சொல்றான். ஒரு வசனத்துல கிடையாது, 2வது வசனத்துல 2 முறை சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி தக்வாவை, அல்லாஹ் இறையச்சத்தை தொடர்ந்து சொல்வதா இருந்தா, இறையச்சம் அல்லாஹ்வை பற்றிய பயம், அப்படித்தானே? அப்படி சொல்றது, அதாவது லேசாக கடந்து போக முடியாது. இந்த வசனத்துல நின்று நிதானமாக நம்ம சிந்திச்சோமாக இருந்தால் அவ்வளவு படிப்பினை இருக்குது. அவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு முஃமின் என்றைக்கும் எடுத்து நடக்க வேண்டிய மிக பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றிய பயம். அல்லாஹ்வுடைய, அதாவது உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, அத்தக்வா மிஃப்தாஹும் லிகுல்லி கைர். மிஃப்தாஹ் கீ, திறப்பு. என்னது? உலகத்துல உள்ள அனைத்து நல்லங்களுக்கும் திறப்பு என்னன்னு கேட்டா இறையச்சம். அதனால்தான் வஹிய வஸியத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வஸியத் இல் அவ்வலீன வல் ஆகிரீன். யாரது? முன்னுக்கு சென்ற சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸியத்தாக செய்த கட்டளை, அவர்களுக்கு பின்னால் வந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கட்டளை என்னன்னு கேட்டா என்னது? இறையச்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய பொழுது, வலக்கது வஸைனல்லதீன ஊதுல் கிதாப் மின் கப்லிக்கும், அதாவது வேத வசனங்கள் கொடுக்க, உங்களுக்கு முன்னால் வேத வசனங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நாங்கள் செய்த வசியத் என்ன தெரியுமா? அவர்களுக்கு செய்த வசியத்தும் வ இய்யாக்கும், உங்களுக்கு செய்த வசியத்தும், செய்யக்கூடிய வசியத்தம் என்னன்னு கேட்டா அனித்தகுல்லாஹ், என்னது? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இறையச்சம் என்பது லேசாக கடந்து போக முடியாது. அல்லாஹ் பற்றிய பயம். கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்றைக்காவது ஒரு நாள், அதாவது பாவத்தை விட்டுறதுக்கு மட்டும் தக்குவா இல்லை, இறையச்சம், பாவத்தை விட்டுக்கொண்டு அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹுடைய அச்சம் ஒரு மனிதனுடைய பாவத்தை தடுக்கிறது. அது மாத்திரம் கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகை கொஞ்சம் சோம்பரமா இருக்கும், அப்படியா இல்லையா? கஷ்டமா இருக்கும். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக போறார், அல்லாஹ் இதுக்கு நன்மை தருகின்றான், இந்த அமலுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பதிவு பண்ணி இந்த அமலுக்கு நன்மை தருகிறான் என்கிற அந்த உணர்வுல போறாரு. சோம்பரம், அதுல இருக்கக்கூடிய அந்த கூதல், பனி எல்லாவற்றையும் கடந்து எழும்பி போறாருன்னு கேட்டா அது என்னது? அதான் தக்குவா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். அதாவது தக்குவான்னு கேட்டா, அன் தஅமல பிதாஅத்தில்லாஹி தர்ஜு ஸவாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய சவாப், நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வு கட்டுப்படுவது. அப்ப கட்டுப்பட்டதும் என்னன்னு கேட்டா என்னது? இறையச்சம். அதே நேரத்துல ஒரு பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்கிறது, எல்லா சந்தர்ப்பமும் இருக்கிறது. யாரும் கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு தடை, என்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த அமலுக்காக நாளை மறுமையிலே தண்டிப்பான் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த பாவமா இருக்கலாம், அநியாயம் செய்வது, மோசம் செய்வது, இதை ஒரு மனிதன் தவிர்த்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டா தக்குவா. இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்ற நேரம், மனிதன்கின்ற அடிப்படையில் என்ன செய்வோம்? தவறுதல் எப்படியோ ஒரு வகையில வந்துவிடும். அந்த மாதிரி வார நேரம் அதான் அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுகின்றான், அவருடைய பாவங்களை மன்னிப்போம். அவர் பாவ மன்னிப்பு கேட்காவிட்டாலுமே அவர் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக நல்லறங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக பாவமான காரியத்தை விட வேண்டும். இப்படி ஒரு மனிதர் வாழ்கிற பொழுது நாங்கள் இந்த மாதிரி வேலைகளை, இந்த மாதிரி நல்லறங்களை அவருக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எண்ணித்துக்குரியவர்களே, தக்வாவை பொறுத்த மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல, இந்த அத்தியாயத்துல முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யாரு அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவருக்கு மக்ரஜ், ஒரு விடிவு அல்லது ஏதாவது ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கின்றோம். அவர் எதிர்பார்க்காத விதத்தில் என்ன செய்கின்றோம்? உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்துல இதே அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியத்தில் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை பயப்படுறாரு. அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதர், அவரே கஷ்டம் வருகிற பொழுது, அவருக்கு துன்பம் வருகிற பொழுது அந்த காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான்,
இலகுபடுத்துகின்றான். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வாவை பற்றி நம்ம ஏராளமாக பேசலாம். குர்ஆன், இஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அடிப்படையாக ஆழமாக ஒரு முஃமின் உள்ளத்திலே பதியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இறையச்சம். இறையச்சம் இல்லைன்னு கேட்டா ஒரு மனிதர் தக்வாவோட வாழ்றாரு, அல்லாஹுடைய பயத்தோட வாழ்றாரு, அவருடைய உள்ளம் ஃப்ரீயா இருக்காது. தக்வாவோட இறையச்சத்தோட வாழ்ந்தா ஃப்ரீயா இருக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? புறம் பேச மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, வனக்கோழிப்பாடுல சரியா நிறைவேற்றுவாரு. அதே நேரத்துல வீட்டு சூழலை சரியா வைத்துக் கொள்வாரு, தொழில் செய்வாரு, பொருளாதார தொழில் கொள்வாரு. இதெல்லாம் ஃப்ரீயாகினால் அவர் ஓய்வு அடைந்தால் என்ன செய்வாரு? அல்லாஹோட தொடர்பு வைப்பாரு, குர்ஆன் ஓதுவாரு, திக்ர் செய்வாரு, தஸ்பீஹ் பண்ணுவாரு, இஸ்திக்ஃபார் செய்வாரு. இவர் யாருன்னு கேட்டா இது சஹாபாக்கள் தான் வாழ்ந்தார்கள், அல்லாஹுடைய தூதரின் வழிமுறை. எண்ணித்துக்குரியவர்களே, அப்போ தக்வாவோடு இருக்கிற நேரம் உலகத்துடைய காரியம் பாருங்க, என்னது சினிமா, பாடல், பேஸ்புக் ஏதாவது பார்க்க கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் தக்வா என்பது இதன் மூலமாக நேரத்தை வீணடிக்காது. அல்லாஹுவை பற்றிய பயம் அவரை உள்ளத்திலே உறுத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறானே, அல்லாஹுக்காக நம்ம நல்ல நன்மை. இப்படி தக்வாவை நம்ம இந்த அளவுக்கு இஸ்லாம் ஆழமா சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த தலாக்குடைய விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்னால இந்த சட்டங்களை மக்களுக்கு ஒரு முஃமின் எடுத்து நடக்கணுமாக இருந்தா அந்த மனிதன் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர் உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கலாம், மனைவிக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், இப்படி அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறது மட்டும் இல்லாம தக்வாதாரிகள் அல்லாஹ் ரப்பல் நேசிக்கிறார். நாளை மறுமையில உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கலாம், மறுமையுடைய வாழ்க்கையில இருக்கலாம், தக்வாதாரிக்கு தான் வெற்றி என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார். இது 5வது வசனம். அதாவது குர்ஆன் இந்த அத்தியாயம் ஃபுல்லாவே முழுமையாகவே இறையச்சம் தான். இறையச்சத்தை முன்னால் நிறுத்தித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விவாகரத்துடைய சட்டத்தை சொல்லி காட்டுறான். மனைவியோடு இந்த மாதிரி நடந்துக்கோங்க, தலாக் பண்ற நேரம் இந்த மாதிரி செய்யுங்க, தலாக் பண்ணினாலுமே இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு சொல்றான்? இந்த மாதிரி சட்டங்களை சொல்லிய பின்னால அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த சட்டங்களை மீறுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதை கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து என்னது விவாகரத்துடைய ஒரு சில சட்டங்களை சொல்லி காட்டினார். அதாவது தலாக் சொல்லியாச்சு. எந்த தலாக் அப்படின்னு கேட்டா தலாக்குர் ரஜ்இன்னு சொல்றது மீட்கக்கூடிய இத்தாவுடைய காலத்துல இருக்கக்கூடிய தலாக். இந்த மாதிரி காலத்துல அஸ்கினுஹுன்ன அவர்களை தங்க வையுங்கள், மின் ஹைசு சகன்தும் அவர்கள் எங்கு தங்கினார்களோ, தலாக் செய்யப்படுவதற்கு முன்னால எந்த வீட்டிலே எங்க தங்கினார்களோ அந்த இடத்துல தங்க வைங்க. மின் உச்திக்கும் அதாவது உங்களுக்கு சக்திக்குட்பட்டு. வீடு சில நேரத்துல பெருசா இருக்கும், சில பேருக்கு சின்ன வீடா இருக்கும், சில பேருக்கு ஒரு அறை மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கத்தாதா அதாவது தஃசீருடைய பெரிய ஒரு ஆசிரியர், இல்லம் எஜித் இல்லா ஜன்ப பைத்திக் ஒரு சின்ன ஒரு அறை தான். அதாவது பைத்துன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு அறை, சின்ன அறை. உங்களோட நீங்க வசிக்கக்கூடிய அறைக்கு பக்கத்துக்கு சின்ன ஒரு இடத்த நீங்க தான் பாக்குறீங்க. அந்த இடத்துல என்ன செய்யுங்க? அந்த பெண்ணை தங்க வைங்க. கண்ணியத்துக்குரியவர்களே பாருங்க, பெஸ்டுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? லா துக்ரிஜு அந்த பெண்களை நீங்கள் ஆக்கிறாதீங்க. பெண்களுக்கு இப்ப என்ன சொல்றான்? நீங்களும் போயிடாதீங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ணினாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் இச்சுது, அந்த இடத்துலயாவது தங்க வச்சிருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, தக்குவா தலாக்குன்றது ஒரு லேசான விஷயம் கிடையாது என்பதை பாருங்க. ஆண்களையும் அழைத்து சொல்லிட்டு பின்னாடி பெண்களையுமே அழைத்து சொல்லிட்டு, பொதுவாக ஆண்கள் அப்ப கஷ்டம், சில நேரம் ஆண்களுக்கு கஷ்டமான சூழல் இருக்கும். அந்த மாதிரி சூழல் வந்தாலுமே உங்களுக்கு சக்திக்குட்பட்டு எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கான வசதி ஏற்படுத்துங்க. வலா துபார்ருஹுன்ன அந்த பெண்களை தொல்லை கொடுக்காதீங்க. அலைஹின்ன அவர்களுக்கு அவர்களுடைய நெருக்கடி ஏற்படும், அதாவது நெருக்கடி ஏற்படுகின்ற வரைக்கும் தொல்லை கொடுக்காதீங்க. தொல்லைன்னு கேட்டா கணவன் மீது என்னெல்லாம் பொறுப்பா இருக்கிறது? உணவளிப்பது,
அவருடைய பொருளாதாரம், அதே நேரத்துல வீடு வசதி, இந்த மாதிரி விஷயத்துல அந்த பெண்ணை தொல்லை கொடுக்காதீங்க. தொல்லை கொடுக்குற நேரம் என்ன செய்வா? வீட்டை விட்டு போயிடுவா இல்லையா? இது சரி வராதுன்னு போட்டியெல்லாம் அடிச்சுட்டு போறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஷ்டம் கொடுக்காதீங்க. கஷ்டம் கொடுக்காம உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்க சில நேரம் தலாக் விவாகரத்து நடந்திக்குமே என்னன்னு கேட்டா பொருளாதார பிரச்சனை தான். அப்ப அந்த மாதிரி சூழல்ல நீங்க இந்த மாதிரி அவ்வளவு 5 ஸ்டார் மாதிரி ஹோட்டல்ல தான் வச்சுக்கொண்டு எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இல்லையா? அதனால உங்களுக்கு சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்கள், அந்த பெண்ணை வாழ வையுங்கள், அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததாக இப்போ பெண் கர்ப்பிணி தாயா இருக்கிறார். எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் செலவு? அவர் எந்த அளவு செலவு கொடுக்க வேண்டும்? 3 மாசம் தலாக குரு. 3 மாசத்துக்கு பின்னால் என்ன சொல்றது? பா இன், செலவு கிடையாது. தலாக் சொன்னால் எவ்வளவு காலம் அது? 3 மாசம் கிடையாது, 3 குரு, 3 சுத்தம். அந்த சுத்தம் வரைக்கும் தான் அவர் செலவழிக்கணும். வீடா இருக்கலாம், உணவா இருக்கலாம், ஆடையா இருக்கலாம், எல்லாமே. அது முடிஞ்ச பின்னால சொல்றது பா இன் குப்ரா. சேர முடியுமா 2 பேருக்கும்? எப்ப சேரலாம்? கல்யாணம் முடிச்சு திரும்ப அவங்க இது புதிய அக்தோட தான் சேரும். ரைட். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஇன் குன்ன ஊலாத்தி ஹம்லின் ஃபன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யபஅன ஹம்லஹுன்ன. இப்போ அந்த பெண் என்ன செய்யறான்னு கேட்டா கர்ப்பிணி தாயா இருக்கிறாள். கர்ப்பிணி தாயா இருந்தால் ஃபன்ஃபிகு அலைஹின்ன, அந்த பெண்ணுக்கு நீங்க செலவழிங்க, ஹத்தா யபஅன ஹம்லஹுன்ன, அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும். 3 மாசம் கிடையாது. சில நேரம் 3 கிழமையாகவும் இருக்கலாம். புரியுதா? சில நேரம் 3 மாசம் 4 மாசம் அந்த மாதிரி போகலாம். எனவே ஒரு கர்ப்பிணி தாயாக இருந்தால் அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும்? அவர் பிள்ளையை பெற்றெடுக்க வரைக்கும் கொடுக்க வேண்டும். ரைட். இப்போ பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. பிள்ளையை பெற்றெடுத்ததுனால மனைவி இல்லாமக்கலாம். மனைவி இல்லை, பிள்ளை இல்லாமக்க முடியுமா? இல்லாம முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைக்குரிய சட்டம் என்ன? பிள்ளையை பொறுத்த மட்டும் பால் அருந்த வேண்டும். அப்படியா இல்லையா? பால் அருந்துவதாக இருந்தா உங்களுடைய பிள்ளைக்கு அந்த பெண் பால் அந்த பெண் பால் ஊட்டினால் அந்த பெண் தான் உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள். அப்படி பால் கொடுப்பதாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அவருக்குரிய அந்த செலரி சம்பளத்தை கொடுத்துருங்க. சும்மா முடியாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா அது மாத்திரம் கிடையாது, அவள் இதுல டீல் பண்ணலாம். எனக்கு இத்தனை இவ்வளவுதான் வேணும். அல்ல எந்த அளவுக்குன்னு கேட்டா வஅத்தமிரு பைனக்கும் பிமஅரூஃபின், நீங்க என்ன செய்யுங்க, நல்லா டீல் பேசிக்கோங்க. அதை வஅத்தமிருன்னு சொன்னா மஷூரா, நல்ல முறையில பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்ணிடத்தில் உங்களுடைய குழந்தை எப்படிங்க, அவள் மாதம் எவ்வளவு கேட்கிற, அதாவது அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற நேரம் வஇன் தஆஸரதும் ஃபஸதுர்திஉ லஹு உக்ரா. வஇன் தஆஸரதும், அந்த பெண் முரண்பட்டாள். என்னது என்ன முரண்பட்டான்னு கேட்டா நீங்க தரக்கூடிய சேலரி இந்த சம்பளம் எனக்கு போதாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க வனிக்தலஃப الرجل والمرأة فطلبت المرأة اجرة الرضاع كثيرا. அந்த பெண் எந்த அளவுக்குண்டா நீங்க எனக்கு தரக்கூடிய, நான் உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு தரக்கூடிய சம்பளம் வைக்கிறேன் அது கூட வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பதல் ரபா, அவர் கொடுக்கக்கூடிய சம்பளம் போதாது, கஷ்டப்பட்டவரா இருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், அப்படி இருந்தா சண்டை முரண்பாடு உங்களுக்கு மத்தியிலே முரண்பாடு வந்தால் வேற செவிலித்தாயை எடுத்து பால் அருந்த வைங்க, அந்த பெண்ணை விட்டு விடுங்க. இணைத்துக்குரியவர்களே பாருங்க, ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல்லாஹி, ஒரு அதாவது தாயை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல தாயும் தந்தையும் என்ன செய்துள்ளார்கள், பிள்ளையை பொறுப்பெடுக்காம போயிடறாங்க இல்லையா? ஆனா அல்லாஹ் அதை எந்த அளவு கண்ணியத்தோட கவனிக்கான்னு பாருங்க. நுணுக்கமாக கவனிச்சு பெண்ணுக்கும் இதுல ஆபத்து ஏற்படக்கூடாது, ஆணுக்கும் இதுல எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க உங்களுடைய பிரிவினை,
நீங்கள் உங்களுடைய இந்த விவாகரத்து, இந்த பிள்ளையை, குழந்தையை ஒரு பொழுதும் பாதிக்க கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியோடு கூறுகின்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னது, தலாக் சொல்லப்பட்ட பின்னால தலாக் சொன்ன அந்த பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்துல அந்த பெண் கற்பத்தாயாக இருக்கிறாள், அதற்கு பின்னாலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இப்போ இன்னும் அந்த செலவு முடியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது, எல்லாருக்குமே பொருளாதாரம் என்பது அதி உயர்வான பொருளாதாரம் இருக்காது, அப்படியா இல்லையா? ஏற்றந்தாழ்வு இருக்கு. 10,000 சம்பளம் எடுக்கக்கூடியவர், 5,000 சம்பளம் எடுக்கக்கூடியவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பெண்ணுக்கு செலவழிக்கிற நேரம் து சஅத்தின், உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் பெண்ணுக்கு கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு கொடுப்பதாக இருக்கலாம். சில பேரை பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான கொண்டு சல்லி இருக்கும், பிள்ளைகள் ஒரு சாதாரண தொழிலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சூழலை பார்க்கிறோம். இது தலாக்குக்கு மட்டும் கிடையாது, அதாவது குடும்பத்துக்கு ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய நஃபகத்துல் சரியா, ஒரு உஸ்ராக்கு, ஒரு குடும்பமாக இருக்கிற ஒரு ஆண், ஒரு குடும்பம், மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா, நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்திக்கு ஏற்பதான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நம்முடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். சக்தியை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அளவோட கொடுத்து இருக்கிறானோ, யாருக்கு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறானோ, ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது அவருக்கு கொடுத்து இருக்கிறானோ அதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். ஏனென்று கேட்டா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு எவ்வளவு கொடுத்தானோ அதை பற்றி தான் கேள்வி, அப்படியே இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு 10,000 ரியால் கொடுத்து, உதாரணத்துக்கு, அது அந்த அளவுக்கு தான் அவர் செலவழிக்க வேண்டும். அதை தாண்டி வரம்பு மீறவும் கூடாது, அது கஞ்சத்தனம் காட்டவும் கூடாது, அப்படியா இல்லையா? அதே நேரத்துல இப்போ சில நேரத்துல தொழில் வாய்ப்புன்றது, மனிதன் கஷ்டத்தோடு இருப்பாரு. தொழில் நின்று கொரோனாவுடைய காலத்துல நிறைய தொழில் வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பயுமே அவரை தண்டிப்பாரான்னு கேட்டா தண்டிக்க மாட்டான். என்று கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது மனிதர்கள் மூலமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நியமத்தை வரையறுக்கிறான். ஒரு மனிதர் எவ்வளவு சாப்பிட வேண்டும், வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான், நிர்ணயிக்கிறார். இப்ப நம்ம 10,000 ரியால் சம்பளம் எடுக்கிறோம்டா, அது நம்முடைய முயற்சி ஒரு புறம் இருக்கிறது, அது யாருடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை எழுதி இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஏழ்மையா இருக்கிறாரு, கஷ்டத்தோடு இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில கேள்வி கேட்பானான்னு கேட்டா கண்டிப்பாக கேள்வி கிடையாது. அதே நேரத்துல இந்த கஷ்டம், சில நேரம் கஷ்டத்துல ஒப்பிக்கிறாரு ஒரு மனிதர், ஒரு முஃமின், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு முஃமின் கஷ்டத்தை உணர்ந்தால் அதற்கு பின்னாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஒரு இலகு தன்மை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் என்று சொல்லி காட்டுகிறான், ஸயஜ்அலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னால, துன்பத்துக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக ஒரு இலகு தன்மையை ஏற்படுத்துவான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி என்பது பொய்யாகாது, ஒரு காலம் பொய்யாகாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, இறைச்சத்தோடு வாழக்கூடிய மனிதன் கஷ்டத்தை அனுபவிக்கிறார், அந்த உலகத்துடைய வாழ்க்கையை நெருக்கடியை சந்திக்கிறான்னு கேட்டா உள்ளத்துல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கண்டிப்பாக ஒரு இலகு இருக்கிறது, கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. பல இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வரலாறு நம்ம பார்க்கிற நேரம் என்னது, நபிமார்கள வரலாறு வைக்கலாம், சஹாபாக்களோட வரலாறு வைக்கலாம். பல கஷ்டம், துன்பம், சோதனைக்கு பின்னால வெற்றியை கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய வாழ்க்கை அற்புதமானது. எனவே அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப தலாக்குடைய விஷயம் முடிஞ்சாச்சு. அல்லாஹ் தலாக், அதாவது இந்த விஷயங்கள்
தலாக்குக்கு பின்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக அடையாளப்படுத்துறார். இந்த 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 வசனத்துல, இந்த அத்தியாயத்துல பேசுறதை விட சூரத்துல் பக்கரால ரொம்ப அதிகமாக பேசுகின்றான். சட்ட சித்தங்கள் நம்ம அதெல்லாம் பரிபூர்ணமா பார்க்க போவோமா இருந்தா இந்த குறிப்பிட்ட நேரம் போதாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தொடராக இன்ஷா அல்லாஹ் இப்ப தலாக்குடைய விஷயம் முடிஞ்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகின்றான். அது என்னன்னு கேட்டா, அல்லாஹுடைய கட்டளை மீறிய சமுதாயம். ஏன் இந்த இடத்துல தலாக்க சொன்ன பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான்னு கேட்டா, தலாக்குடைய சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தை ஒரு முஸ்லிம் மீறக்கூடாது. தலாக் என்பது சண்டை வந்த உடனே எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. அதுக்கு பின்னால பல கட்டம் இருக்கிறது. தலாக் சொன்ன பின்னாலுமே அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும்? 3 மாதம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கட்டளையாக இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தொடராக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் இதுக்கு பின்னால இந்த தலாக்குடைய சட்டமாக இருக்கலாம், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போடக்கூடிய எல்லா சட்டங்களையுமே மறுக்கக்கூடியவர்கள், அதை எடுத்து நடக்காமல் புறக்கணிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற எப்படியான தண்டனைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்துல அந்த மாதிரி சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியான நன்மைகளை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கான் செய்தியை வருகிற வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல விடயங்களை கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன்.